ஒரு காலத்தில் மலைகளால் சூழப்பட்ட சின்னாம்பட்டி என்ற கிராமம் இருந்தது. அந்த ஊருக்கு வெளியே யாரும் போக துணியாத ஒரு பழமையான கோட்டை இருந்தது. அங்கே தங்க புதையல் இருக்கு என்று பெரியவர்கள் சொல்லிக் கொண்டே இருப்பார்கள். ஆனால் போனவர்கள் யாரும் திரும்பி வந்ததே இல்லை. அந்த கிராமத்தில் நல்லவன் என்ற இளைஞன் வாழ்ந்தான். அவன் பணத்திற்காக அல்ல, உண்மையை அறியவே அந்த புதையல் கதையில் ஆர்வம் கொண்டான். ஒரு நாள் இரவில் முழு நிலா ஒளியில் நல்லவன் கோட்டைக்குள் நுழைந்தான். அங்கே சுவரில் ஒரு பழைய கல்வெட்டு இருந்தது. பேராசை கொண்டவன் புதையலை காண மாட்டான். மனதிலே நேர்மை உள்ளவனுக்கே வழி திறக்கும். அவனுக்கு அது புதிராக இருந்தது. கோட்டையின் உள்ளே சென்றபோது ஒரு இரும்பு கதவு. கதவின் முன் 3 பாதைகள். ஒரு பாதையில் தங்க ஒளி, இன்னொரு பாதையில் பயமுறுத்தும் சத்தம், 3வது பாதையில் அமைதியாக இருந்தது. நல்லவன் யோசிக்காமல் அமைதியான பாதையை தேர்ந்தெடுத்தான். சில தூரம் சென்ற பின் ஒரு பெரிய அறை. அங்கே தங்க நாணயங்கள், பொன் சிலைகள். ஆனால் அதை விட முக்கியமாக ஒரு பழைய பெட்டி. அதை திறந்தவுடன் உள்ளே இருந்தது தங்கம் இல்லை, ஒரு சுவடி. அதில் எழுதப்பட்டிருந்தது, இந்த தங்கம் மக்களுக்கானது. தனக்காக எடுத்தவன் அழிவான், ஊருக்காக பயன்படுத்துபவன் வாழ்வான். நல்லவன் தங்கத்தை தனக்காக எடுக்கவில்லை. அடுத்த நாள் ஊர் மக்களிடம் உண்மையை சொன்னான். அந்த புதையலை கொண்டு பள்ளி கட்டப்பட்டது, கிணறு வெட்டப்பட்டது, ஏழைகளுக்கு உதவி செய்யப்பட்டது. அந்த நாள் முதல் சின்னார்பட்டி வளமான ஊராக மாறியது. புதையல் தங்கம் அல்ல, நேர்மையும் நல்ல மனமுமே உண்மையான செல்வம்.